சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு வேறு ஒரு ஆணுடன் பழகி வந்த காதலியை காதலன் குத்தி கொன்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பாலு வசந்தா தம்பதியர். இவர்களது மகள் சௌந்தர்யா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அதற்காக மேவலூர் குப்பம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து தனது தோழிகளுடன் தங்கி வந்தார். அந்த வீட்டிற்கு அருகே நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞரும் வீடு எடுத்து தங்கி அங்குள்ள ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். அருகருகே உள்ள வீடுகள் மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் நாளடைவில் இந்த பழக்கம் நெருக்கமாகி காதலாக மலர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிக்க தினேஷும் சௌந்தர்யாவும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர். இதனால் கடந்த ஏப்ரல் மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. திருமண தேதியும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு சௌந்தர்யா வேறொரு ஆண் நண்பருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இது தினேஷுக்கு தெரிய வந்ததும் சௌந்தர்யாவை அழைத்து பல முறை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சௌந்தர்யா இதனை பொருட்படுத்தாமல் தினேஷின் தொலைபேசி எண்ணை பிளாக் செய்துவிட்டு ஆண் நண்பருடன் தொடர்ந்து பழகி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தினேஷ் 19ஆம் தேதி இரவு சௌந்தர்யா வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்து அங்கு சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே இது குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தினேஷ் சௌந்தர்யாவின் முகம், கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி உள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சௌந்தர்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் சௌந்தர்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ஆண் நண்பருடன் சௌந்தர்யா பழகியதால் ஆத்திரமடைந்த அவரது காதலன் தினேஷ் அவரை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய தினேஷ் நாகை காவல் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நிச்சயிக்கப்பட்ட காதலியை காதலனே கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.